தமிழகத்திலேயே முதல் முறையாக தாம்பரம் மாநகராட்சியில் அட்வான்ஸ் குப்பை மேலாண்மை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் முதல் முறையாக கம்ப்ரசர் இயந்திரம் மூலமாக முழுவதுமாக மூடப்பட்ட லாரிகளில் குப்பைகளை எடுத்து செல்லும் பணியானது தற்பொழுது தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் தொடங்கியிருக்கிறது. இந்த குப்பைகளை எடுத்து செல்லும் போது சாலைகளில் துர்நாற்றம் வீசாமல் இருப்பதற்காகவும் குப்பைகள் சாலையில் கொட்டாமல் இருப்பதற்காகவும் இந்த மேம்படுத்தப்பட்ட நவீன முறைப்படி இந்த குப்பைகள் அகற்றப்பட்டு வருவதாக தாம்பரம் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட கனடாபாளையம் பகுதியில் இந்த குப்பை கிடங்கு அங்கே இருக்கிறது. அந்த பகுதியில் குப்பைகள் அங்கே கொட்டப்பட்டு வருவதால் அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த பகுதியில் வந்த குப்பைகள் தேக்கி வைக்கப்படும் குப்பைகள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. 1000 டன்னுக்கு மேல் குப்பைகள் தேக்கி அந்த பகுதி முழுவதும் துர்நாற்ற வீசிய நிலையில் தற்போது அங்கிருந்த குப்பைகள் முழுவதுமாக அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் புதிய முயற்சியாக தாம்பரம் மாநகராட்சியிலிருந்து மூடப்பட்ட அந்த வண்டிகள் மூலமாக அந்த குப்பைகளை கொண்டு செல்லும் பணியானது தமிழகத்தில் முதன்முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த கம்ப்ரசர் லாரிகள் மூலமாக கொண்டு செல்லும் குப்பைகள் துர்நாற்றம் வீசாமலும் அந்த பகுதியில் சாலைகள் குப்பைகள் கீழே விழாமல் இருப்பதற்காக கொண்டு செல்லப்படுகிறது. தமிழகத்தில் முதல் முறையாக இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மீரான். தமிழகத்தில் முதல் முறையாக தாம்பரம் மாநகராட்சியில் கம்ப்ரசர் இயந்திரம் மூலம் குப்பைகள் அழுத்தப்பட்டு முழுவதும் மூடப்பட்ட கண்டெய்னர் லாரிகளில் கொண்டு செல்லும் புதிய தொழில்நுட்பம் அறிமுக செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.